இல்ல. உணர்வா அப்படியே கடந்துட்டே இருந்தேனா, ம். படிக்க படிக்க என்னமோ எனக்குள்ள நெறைய மாற்றங்கள்லாம் கொஞ்ச நாளா அப்படி இருக்குயா எனக்கு. நிச்சயமா, நிச்சயமாம்மா. ஏன்னா விண்ணப்பங்கள் வந்து சாதாரண அறிவு கிடையாதுங்கம்மா. ம், இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, காலையில எந்திரிச்சோன நம்ம அறிவு தொடங்கிருதுங்கம்மா. ம், இந்த வேலை ம், செய்யணும், அந்த ம், வேலை செய்யணுங்கிறப்ப ம், நம்மளோட ம், அந்த எப்படி சொல்றது? அந்த அந்த ஒரு மிஷின் மாரியான ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்துட்டோம்ல. ம். இத செய்யணும், அது வந்துட்டோம். செய்யணுன்ட்டு. ம், அப்ப மிஷினுக்கு என்ன பண்ணும்? ஒரு புரோகிராம் பண்ணா அது தொடர்ச்சியா செஞ்சுகிட்டே இருக்கும்ல. செக் மாடு இழுத்த மாரி தான். ம், செக்ல ம், கட்டுனோனே அந்த மாடு சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாட நீங்க ம், செக்கே இல்லாம எங்க கட்டுனீங்கனாலும் மறுபடியும் அதே மாரி தான் சுத்தும். ம், சோ, ம். அது மாரி தான் நம்ம செக்கு இழுத்த மாடு மாரி ஆயிட்டோம். நல்லா இந்த வாழ்க்கை முறைக்குள்ள சுற்றி, சுற்றி உழன்று இப்படியே ஆயிட்டோம். ம்ஹ்ம். ஆனா, இந்த சரி, சரி. அறிவ விரிவுபடுத்துறதுக்கு பெருமானார் நம்மளுக்கு குடுத்த பெரிய அருட்கொடைகள்ல இந்த 4 விண்ணப்பங்கள் ரொம்ப முக்கியமா. இத பற்றி அவ்வளவா யாரும் சொல்றதில்ல. சரி, எப்படின்னா, சரி, இப்ப சரி. அகவல் வாசிப்பு பத்தி நமக்கு தெரியுது. மற்ற ம், ஞானசரிகை பற்றி தெரியுது. திருவருட்பா பாடல்கள் பத்தி தெரியுது. ஆனா, இந்த ம், விண்ணப்பங்கள் தினமும் வாசிக்கணுங்கிறது நம்மளுக்கு அவ்வளவா நெறைய பேரால சொல்லி தரப்படல. அத நம்ம ம், படிக்கிறப்ப நம்ம உணர்ந்தோம்னா, அத வந்து அதோட அதோட நிலை ம், வந்து நமக்கு புரியும். ஏன்னா, இப்ப ம், நம்மளோட இந்த ஜீவ அறிவுல இருந்து நம்ம மாறிருவோம். ம், ஆன்ம ம், அறிவு தான் நமக்கு வந்துரும் சாமி. அப்படியே ஆன்ம அறிவு வந்துரும். ஏன்னா, ம், அதுல வந்து அவர் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல ஒண்ணொண்ணும். ஆன்மாவா நம்ம ம், இங்கங்கலாம் இருந்தோம், இங்கங்கலாம் இருந்தோம். ம், அப்படியா சாமி நாங்க அங்கங்கலாம் இருந்தோமா? அச்சச்சோ! இதெல்லாம் ம், எங்களுக்கு தெரியலையே! அப்புட்ன்னு நம்ம ம், ஒண்ணொண்ணா அந்த விண்ணப்பங்கள படிக்க படிக்க வந்துகிட்டே இருப்போம்ல. ம். கண்டிப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லும்போது, அந்த விண்ணப்பத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம முதல் விண்ணப்பம் படிக்கும்போது என்னென்ன ஜென்மங்கள்லாம் என்னென்ன கஷ்டப்பட்டோம். அப்ப புல்லா ம், நான் இருந்திருக்கனா? பூண்டா நான் இருந்திருக்கனா? இது ஒண்ணொண்ணு ம், நானே இருந்திருக்கனா? அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தோணுதுல்ல. ம். கண்டிப்பா, அது கண்டிப்பாய்யா. அப்போதைக்கு வந்து நம்ம மற்ற பிறவிகள் என்ன துன்பம் அனுபவிச்சோம். 7, 7 பிறவியோட துன்பம் நமக்கு ஞாபகம் வரும். அப்ப ம், எவ்வளோ ஒரு அழுக, எவ்வளோ ஒரு உணர்வுக்கு ம், போகும்ன்னு பார்த்துக்கங்க, அந்த முதல் விண்ணப்பத்துல. ம். ஆமா. 2வது விண்ணப்பத்துல, இந்த துன்பத்துல இது இல்லாம மனுஷனா பிறந்து என்னென்ன துன்பங்கிறது அடுத்த 2வது விண்ணப்பம். ம், ம், அப்ப ம். பாத்துக்கங்க, மனுஷனா நான் தாய் ம். கர்ப்பப்பைக்குள்ள எவ்வளோ எப்படி கஷ்டப்பட்டேன். இருந்தேன்? ஆமா. எங்க அப்பாவோட இதுக்குள்ள போம்போது என்னைய எவ்வளோ தூரம் பாத்துக்கிட்டாரு. நான் அதுக்கப்புறம் ம், என்னைய வந்து வேற ஒருவராலும் எடுத்து பிரிக்க முடியாதாம். அவ்வளோ ஸ்ட்ராங்கா நம்ம ம். இருந்தோமா. அப்ப இறைவன் தான் ஆமா. பிரிச்சிருக்காராம். ஆ. அப்ப அஞ்ஞான உருவுல உருளே இருந்தோமா அப்டின்னோனே, இதெல்லாம் நான் தானா? அப்படின்னு நம்ம ம், ஒவ்வொன்னும் நெனச்சு நம்ம மனிதனா எவ்வளோ ம், வந்து அந்த மனுஷ நிலையிலருந்து அவர் ஒவ்வொன்னா வருவாரு பாருங்க. ம், அப்படியே ம், ஒவ்வொன்னா வந்து அவர் கடவுளாவே ஆயிருவாரு. அப்ப ம், நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். இதெல்லாம் பாஸ் ஆயிட்டோம். அப்ப நம்ம இங்க வந்துட்டோம். நம்மளும் கடவுள் ஆயிருவோம். ஏன்னா அந்த படியில ம், இருக்கோம்ல, பிறந்துட்டோம். அதிலேயே பாஸ் ஆயிட்டோம் ஃபர்ஸ்ட்டு. ம், ஏன்னா நிச்சயமா. தந்தையிலிருந்து தாய்க்கு வந்துட்டோமா, அங்க பாஸ் ஆயிட்டோம். அடுத்து இங்கெல்லாம் ம். இருந்து ரொம்ப கொலை, கொள்ளை நடக்கிற அந்த பகுதிகள்ல பிறக்காம, நம்ம இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிற மாரினாச்சும் வச்சிருக்காருல்ல கடவுள். கண்டிப்பா, அப்ப அந்த கண்டிப்பாய்யா. இடத்துல இருந்து கொஞ்சம் வந்துட்டோம். எல்லாரும் வேற வேற சமய, மத மார்க்கங்கள்ல போயிட்டு, உண்மை கடவுள் எதுவும் தெரியாதப்ப, உண்மை கடவுள் எதுவும் தெரிஞ்சிருச்சுல்ல. அங்க கண்டிப்பாய்யா. வந்துட்டோம்.